யாஸ்னா என்னன்னா படம் இது? டாக்ஸிக். இது ஒரு 18+ மூவிங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபேமிலியோட உட்காந்து யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. ஃபேமிலியா அந்த படத்துக்கு கூட்டிட்டே போகாதீங்க. நீங்க தனியா போய் வேணா படத்த பார்க்கலாம். படத்துல ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசாலாம் இல்ல. ஒரு கேங்ஸ்டரா யாஷ் இருக்காரு. அவர் பண்ணக்கூடிய செயல்கள் தான் படத்துல ஸ்டோரியா காமிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். கேஜிஎஃப் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம்லாம் அந்த படத்துல ஒண்ணுமே இல்லைங்க. படத்துல நயன்தாரா கேரக்டர் நல்லா இருந்துச்சு. மத்தபடி மத்த கேரக்டர்லாம் எனக்கு அவ்வளோ புடிக்கவே இல்ல. யாஷோட கெட்டப் படத்துல சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்டோரின்னு பார்த்தா படத்துல ஒண்ணுமே இல்ல. மிகப்பெரிய மைனஸே இந்த படத்துல ஸ்டோரி தான். ஸ்டோரி மட்டும் பயங்கரமா கொண்டு போயிருந்தாங்களா, படம் வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கும். யாஸோட ஃபேன்ஸ்லாம் கேஜிஎஃப் அளவுக்கு படம் இருக்குன்னு நினைச்சு போய் பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த படம் கேஜிஎஃப் கால் தூசி கூட அந்த படம் வராது. ஏன்னா அந்த மாரி தான் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளேலாம் இருக்கு. டயலாக் வந்து யாஷுக்கு நெறைய குடுத்துருக்காங்க. ஒரு சில டயலாக் நல்லா இருந்துச்சு, ஒரு சில டயலாக் புடிக்கல. டாடி சோம்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைட்டு, கன் ஷூட்டிங் இது மாரி தான் படத்துல. ஓகே, ஒன் டைம் நீங்க தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு யாஷுக்கு மிகப்பெரிய படம்லாம் இல்ல. உங்கள்ல எத்தன பேருக்கு இந்த படம் புடிச்சதுன்ட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம யாஷ புடிச்சவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கங்க. பாய் பாய்.